நம்ம கூட பாத்தீங்கன்னா ப்ராமிஸ் படத்தோட டைரக்டர் மட்டும் ஹீரோ இருக்காரு. நம்ம ஒரு இன்ட்ரடியூஸ் பண்றோம். நம்ம ஊருக்காரு, நம்ம ஒடுத்தூர் சேர்ந்தவர். வணக்கம். உங்க பேரை சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க. உங்க பேர் எல்லாருமே தெரியும். பாட்டு ரிலீஸ் ஆகி செம்ம ஹிட்டா போயிட்டு இருக்கு. உங்க பேர் யாருமே தெரியல, கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்க பேர் சொல்லுங்க சார். வணக்கம். என் பேர் வந்து அருண்குமார் சேகரன். நம்ம ஊர்ல எல்லாம் அருண் கூப்பிடுவாங்க. இந்த படத்தோட இயக்குனர், இந்த படத்தோட கதையின் நாயகனாக நடிச்சிருக்கு. பாத்தீங்களா, தன்னடக்கமா சொல்ற அதையும். ஹீரோ இல்ல, கதையின் நாயகன். கதையின் நாயகன். நம்ம வேலு மாவட்டத்தை சுத்தி எடுத்திருக்கீங்க. இது மாதிரி எண்ணெய் எப்படி வந்துச்சு உங்களுக்கு? நான் இந்த ஒரு ஒடுக்கத்தோடு தான் நீங்கள் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிட்டீங்க. நம்ம ஆல்ரெடி சேனலில் ஒர்க் பண்ணியிருக்கேன். சரிங்க. ஸோ ஒரு 10 வருஷம் அங்கே தான் இருந்தேன். சரி. அந்த கொரோனா டைமில் இங்கே வந்ததுனால இங்கே ஒரு சின்னதாக ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இங்கேருந்து சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறேன். நம்ம ஊர்க்காரங்களோட சப்போர்ட்டோட ஒரு படம் பண்ணியிருக்கேன். ஹீரோ பாஸ். அதில் ஹீரோ நடிக்கிறது பெரிய கஷ்டம். டேரக்டிங் நீங்களே பண்ணிடுறீங்க. ரெண்டுமே பண்ணும்போது உங்களுக்கு எப்படி கிரிட்டிக்கலாக இருந்துச்சா? ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒரு 5 பேரை வச்சுருந்தேன். இருந்தாலும் நம்ம ஊர் லொக்கேஷன்ஸ் ரொம்ப சப்போர்ட்டிங்காக இருந்தது. பேர் லிஸ்ட் இருக்குது, அவ்வளோ கண்ணுக்கு தெரியாத நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் இது சாத்தியமாச்சு. படத்து பேர் ப்ராமிஸ். யாரும் யோசிக்க முடியாத ப்ராமிஸ் ஒரு வாக்கு வருது. அதுக்கு ஒரு பேருக்கே ஒரு உழவா இருக்கு. ஒரு பேரு இட்டா ஒரு மாதிரி இருக்கு. இட்டா நாங்களும் கடலை வேண்டிக்கிறோம். மக்கள் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க. நம்ம வேலு மாவட்ட மக்கள். எப்படி அந்த பேருக்கு என்ன வந்துச்சு ப்ராமிஸ் சொல்லிட்டு? பேரு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வழக்கத்துல நம்ம போற போக்குல சொல்லிட்டு போற வார்த்தை தான் ப்ராமிஸ். ப்ராமிஸா நான் பண்ணிடுறேன், நான் சத்தியமா பண்ணிடுறேன்றது. ஆனா ஒரு திடீர்னு ஒரு பேச்சு கூட என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு அம்மா மேல ப்ராமிஸ் பண்ணி சொல்றா பாக்கலாம்னும் போது யாரும் சொல்ல மாட்டாங்க, தயங்குவாங்க. அப்ப அந்த ப்ராமிஸ்க்கு ஒரு வேல்யூ இருக்கும்போது கண்டிப்பா வேல்யூ இருக்கு. ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள வைக்கிற ப்ராமிஸ்க்கு வேல்யூ இருக்கு, லவ் பண்றவங்க வைக்கிற ப்ராமிஸ்க்கு வேல்யூ இருக்கு அப்படின்றது தான் இந்த படத்துல நான் சொல்ல வந்திருக்கேன். ப்ராமிஸோட கண்டென்ட்டே ப்ராமிஸ் தான். ஆமா, ப்ராமிஸ்க்கு எவ்வளவு வேல்யூ இருக்கு. அந்த ப்ராமிஸுக்கு வேல்யூ இருக்கு. அம்மா மேல வைக்கிறக்கூடிய ப்ராமிஸ்க்கு எவ்வளவு வேல்யூ இருக்கோ அதே வேல்யூ தான் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள, லவர்ஸ்குள்ள வைக்கிற எல்லா உறவுக்குள்ளேயும் வைக்கிற ப்ராமிஸ்க்கு வேல்யூ இருக்குன்னு சொல்ல வரேன். சரி, ஹீரோ நீங்க, டைரக்டர் நீங்க, ஹீரோயின் வந்து சென்னை தான். சென்னை. அவங்க நல்லா சப்போர்ட்டிங் ரோல்ல நல்லா பண்ணியிருக்காங்க. தமிழ் தான் அவங்க. மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா அவங்க கடலூர் சேர்ந்தவங்க. பரவாயில்ல, நம்ம ஊர் தமிழ்கார சேர்ந்தவங்க ஓகே தான். ஏன் மலையாளம் அப்படியே கூட்டு வந்துருக்காங்க. பரவாயில்ல, நம்ம ஊருக்கார கொடுத்துருங்க. ஷூட் எங்கெல்லாம் எடுத்தீங்க? ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா இங்கே ஒடுகுத்தூர், குடியாத்தம், வாணியம்பாடி, இந்த பக்கம் அப்புக்குள், அதான் அணைக்கட்டு, ஆற்காடு, தீர்த்தகிரி, வேலூர் முருகன் கோயில், அது இன்னும் அந்த வேலூர் ஒருங்கிணைந்த மாவட்டம்னு சொல்லுவாங்க இல்லையா, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர். ஸோ இந்த மாவட்டத்துக்குள்ள எடுத்தது எல்லாமே இந்த மாவட்டத்துக்குள்ள எடுத்தது தான். ஒரே ஒரு ஷாட்டுக்காக மட்டும் தான் பிச்சாவரம் போனேன். ஆமா, பிச்சாவரம் இது அந்த மேங்கோர் ஃபாரஸ்ட், அதுக்கு அந்த இடத்துக்கு போனேன். மிச்சம் எல்லாமே நம்ம ஊர்ல தான் எடுக்கும். ஆர்டிஸ்ட் கூட நம்ம ஊருக்காரங்க தான் நிறைய பேர். அந்த ஸ்பீச்சே வந்து நம்ம ஊர் ஸ்பீச் மாதிரி தான் இருக்கும். வேலுக்கார ஸ்பீச் எப்பவுமே ஒரு போல்டா இருக்கும். தாய்க்கெல்லாம் அடிப்பாங்க வேலுக்காரு. தாய்க்கெல்லாம் பேசும்போது தாய்க்குவாங்க மற்ற பேர். அந்த மாதிரி தான். இப்போ நம்ம வேலூர்ல எந்த மாதிரி ஸ்பீச் இருக்கும், எந்த மாதிரி நடந்துப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒடுகுத்தூருக்கும் வேலூருக்கும் ஒருத்தன் வேலைக்கு போறவன் கதை சொல்லிருக்கீங்க. பரவாயில்ல, இல்ல வேலைக்கு போறோம் ஒருத்தர் லைஃப்ல நடந்து ஒரு சம்பவம் தான். ஸோ வேலையை டெய்லியுமே இங்க இருந்து நிறைய பேர், இங்க நான் ஒடுகுத்தூர் மென்ஷன் பண்றேன், இந்த வேலூரை சுத்தி நிறைய பேர் வேலைக்கு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சனுக்குள்ள நடந்த விஷயம் தான் இந்த படமா பண்ணியிருக்கும். ஸோ இதுல நம்ம ஊர் வழக்கம் தான் இருக்கும், மேக்சிமம் இருக்கும். இல்ல ஏதாச்சும் கரு இருக்குல்ல, மக்கள் கண்டென்ட் இதான் சொல்ல வர்றீங்கன்னா சொல்லலாமா? என்ன சொல்றதுன்னா, இது ஆடியோ லான்ச்லேயே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ட்ரைலர் ஒன்று பண்ணியிருக்கோம். ப்ராமிஸ் மூவி ட்ரைலர் ஏபி இன்டர்நேஷ்னலில் வரும். நீங்கள் ப்ராமிஸ் மூவி ட்ரைலர் நடித்தா நம்மள்தான் வரும். அந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கு தான் நாங்கள் ட்ரைலர் பண்ணியிருக்கோம். செகண்ட் ஹாஃப் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. ஏன்னா சஸ்பென்ஸ் உடைச்சிட்டா அது பெரிய டிஸ்கஸாக மாறும். கண்டிப்பாக. ஏன்னா அது முக்கியமான ஒரு விஷயத்த வச்சிருக்கேன். இல்லை, அது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயத்த வச்சிருக்கேன். இன்டர்வல்ல என்னடா இப்படி முடிச்சிட்டானே அப்படின்ற மாதிரி இருக்கும். ரொம்ப ஆச்சரியமான ஒரு இன்டர்வலா இருக்கும். நம்ம ஊர்ல ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிருக்கீங்க. ஏதாச்சும் அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணிருக்கீங்களா? இல்ல, நான் சேனல்ல தான் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆங்கரா இருந்திருக்கேன். நம்ம அந்த அனுபவம் தான். என்ன சொல்ல போனா, நிறைய பேர் சான்ஸ் கேட்டிருக்கேன். அந்த டைம்ல கிடைக்கல. அப்படி கிடைக்காத பட்சத்துல சேனலுக்குள்ள அங்க வேலை பார்த்த அனுபவங்கள். இந்த ப்ராமிஸ் படம் எப்போ ரிலீஸ் ஆகுதுக்கு என்னாச்சு ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்களா? சென்சார் போர்டு இல்ல ரிலீஸ் கூட அப்புறம் பேசிக்கலாம். சென்சார் போர்டுல வந்து ஓகே பண்ணிட்டாங்களா? எவ்வளவு கட்ட இருக்கு?
சென்சார்னு சென்சார் சொன்னோம். கட்டு எவ்வளவு கட்டு பண்ணாங்க? முதல்ல இந்த டைட்டில் சொன்னீங்க இல்லையா, ப்ராமிஸ். ஆமா. இந்த ப்ராமிஸ் என்ற டைட்டிலுக்கே எங்களுக்கு பிரச்சனை வந்துருச்சு. ஐயோ, ஸ்டார்டிங்ல ஆரம்பிச்சிட்டாங்க. மென்ஷன் பண்ணி சொன்னா ஹாப்பி பிக்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி, அசோக் செல்வன், ஆக்டர் அசோக் செல்வனோட ஓன் ப்ரொடக்ஷன். அவங்க சைட்ல இருந்து அட்வொகேட் மூலியமா ஒரு லீகல் நோட்டீஸ் அமைச்சிட்டாங்க, எங்க டைட்டில் எங்களுது அப்படின்ட்டு. என்ன பண்ணீங்க? நாங்க என்ன சொல்லிட்டோம், நாங்க ஆல்ரெடி அவங்களுக்கு முன்னாடி 3 மாசத்துக்கு முன்னாடியே இது பண்ணி வச்சிட்டோம், ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். ஸோ எங்க சைட்ல நாங்க அட்வொகேட்டை வச்சு லீகலா அவங்களுக்கு சென்ட் பண்ணிட்டோம். அவங்க சைட்ல என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி சென்சார் பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க சைட்ல ஏதோ சென்சாருக்கு ஏதோ சொல்லியிருக்காங்க. நாங்கள் வந்து படத்தை எடுத்து முடிச்சு கொண்டு போயிட்டோம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்கிறேன், நாங்கள் படத்துக்கு சென்சார் வாங்கிட்டோம். கட்டு சொல்லவே இல்லை. அதான் என்ன சொல்றதுன்னா, எங்களுக்கே பெரிய ஒரு என்ன சொல்றதுன்னா, இன்னும் எங்களை மாதிரி சின்ன படம் பண்றவங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் மாதிரி ஃபீல் ஆச்சு. சென்சார் கட்டே இல்லை. பரவாயில்லைங்க, ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். கட்டு இல்லாம இருக்கு, பரவாயில்ல, பெரிய விஷயம் தான். நம்ம வேற ஏதாச்சும் நம்ம ஊர் ஃபுட்டு கோவில் ஏதாவது காமிச்சிருக்கீங்களா? ஏதாவது கோயில் ஏதாவது கூப்பிட்டுனா? இது நம்ம கண்ணமங்கலத்துல ரொம்ப ஃபேமஸான ஒரு கோயில், ஸ்ரீ பச்சையம்மன் கோயில். ஸோ அதுதான், அங்கதான் ஒரு முக்கியமான விஷயம் நடக்குது. ஸோ அதை மீன் பண்ணி அந்த கோயிலை ரொம்ப அழகா காட்டியிருக்கேன். ஸோ நம்ம இன்னும் சொல்ல போனால் ஒரு சின்ன சின்ன கோயில் காட்டியிருக்கோம். இதை நம்ம பர்டிகுலராக காட்டணும் அப்படின்லாம் இல்லை, இந்த கதைக்களத்துக்கு என்ன தேவையோ அது நம்ம ஊர்ல சார்ந்த நிறைய இடங்கள் இருக்கு. நம்ம ஊர் அழகாக காமிச்சிருக்கீங்களா? நம்ம ஊர் ரொம்ப அழகாக காட்டியிருக்கேன். கண்டிப்பா நீங்க சக்ஸஸ் ஆவீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. அது வேலூர் மையமா எடுத்துருக்கீங்க, ஏகப்பட்ட சின்ன வயசுல காமிச்சிருக்கீங்கன்னு சொல்றீங்க. நம்ம மக்கள் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாரு. பல பேர் உருவாக்கின வேலூர் நம்ம ஊருக்காரர், நீங்க உங்களை டெவலப் பண்ண மாட்டாங்களா? கண்டிப்பா எவ்வளவு பேருக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ணிக்கோ. நம்ம ஊரை சேர்ந்தவங்க நீங்க சப்போர்ட் பண்ணுங்க, ப்ராமிஸ் படத்துக்கு நீ சப்போர்ட் பண்ணுங்க. இப்ப எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் நீ பார்க்கும் பார்வை அப்படின்னு அடிச்சிங்கனாவே நம்ம ப்ராமிஸ்ன்ற படத்தோட பாட்டு வந்துடும். ஸோ பாட்டு வந்து சைந்தவி எல்லாமே ஆர்டிஸ்ட் தான் பாடியிருக்காங்க. ப்ராமிஸ் மூவி ட்ரைலர் அப்படின்னு நீங்க யூடியூப்ல அடிச்சிங்கன்னா நம்ம வந்துடும். அதை பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இன்னும் ஒரு எலெக்ஷனுக்கு முன்னாடி படத்தை தியேட்டர் கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுறோம். கம்பல்சரி குடியாத்தம், வாணியம்பாடி, ஆம்பூர், வேலூர், ஆற்காடு இந்த ஏரியாவுக்கு அதிகமான ஒரு தியேட்டர்களை கொண்டு வரதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம ஊருக்காரு நம்ம சப்போர்ட் பண்ண வேற யாரும் சப்போர்ட் பண்றது? உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒடுகத்தூர் சுத்தி இருக்க எல்லாமே நேச்சுரலா பாமர மக்கள் நடிச்சிருக்காங்க. அவங்க பாத்தீங்கன்னா சும்மா வீடியோ கூட வந்திருக்க மாட்டாங்க, நடிச்சிருக்காங்க. அவங்க நடிக்க வைக்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. நடிகை வச்சிடலாம், பாமர நடிக்கிறது ஃபுல்லா போயிட்டே பேசிட்டே இருக்கலாம். அந்த படத்தை பத்தி பெருசா இருக்க இவரோட டிஸ்கஸ் பண்ண ஒரு 2-3 மணி நேரம் நம்ம ஊரோட டீம் சார்பாகவும் நம்ம வேலூர் மாவட்ட மக்கள் சார்பில் ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்ட சார்பாகவும் வாழ்த்துக்கிறோம். உங்களுக்கும் ரொம்ப நன்றி. நம்ம ஊர் சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா நான் கால் பண்ணியிருந்தாரு, பேசினேன், நீங்களே வீடியோ போடுங்கன்னு சொன்னேன். இல்லை நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு சொன்னார். சரி, இந்த டைமில் போடலாம். உங்களுக்கு ரொம்ப நன்றி. ஜெகன் அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.